கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயருக்கு நிருபம் 11வது அதிகாரம், எபிரேயருக்கு நிருபம் 11வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 11:31. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தால். எல்லாரும் கரங்களை ஒருத்தராமேன்னு சொல்லாமா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இந்த எபிரேயர் 11வது அதிகாரம் விசுவாச வீரர்கள், விசுவாசிகள், அவருடைய பட்டியலை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டுன்னு வர்றார். ஏன் விசுவாசிகள் அப்படின்னா, விசுவாசிகள் தான் நீதிமான்கள். தன் விசுவாசத்தினாலே யார் பிழைப்பான்? நீதிமான் பிழைப்பான். அப்போ இவர்கள் நீதிமான்களாக தேவனுடைய பிள்ளைகளாக பிழைப்பான் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள். ஆக்சுவலாக இந்த 11வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எதை காண்பிக்கிறார் என்றால், தேவனுடைய பிள்ளைகள் யார் என்பதை குறித்து பேசுகிறார். இவங்க என்ன சொல்றாருனாக்கா, இந்த விசுவாச வீரர்கள் பட்டியலில் ராகாப் என்னும் வேசியும் வருகிறாள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாம் அந்த மகிமையான மேல் வீட்டு அறையினுடைய அனுபவங்களை நாம் தியானம் செய்தோம். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? ஆமென் சொல்லாமா? இந்த மேல் வீட்டு அறையில் ராகாபும் அலங்கத்தின் மேல் குடியிருந்தாள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபிரேய நிருபக்காரர் என்ன சொல்றார் என்றால், இந்த விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு சேதமாகாதிருந்தால். ஒரு காரியத்தை நம்ம இங்கே நல்லா புரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு இந்த ராகாப் என்னும் வேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பார்வையில் பாவங்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், அப்படி சொல்கிறதுனால நீங்களாம் போய் பாவம் செய்யுங்க அப்படி அல்ல. தேவனை அறியாத காலத்தில் நாம் ஒரு சில பாவங்களை செய்து விடுவோம் என்று சொன்னால், தேவன் நம்மை தேடி வந்து நமக்கு அவரை குறித்த அறிவை உண்டாக்கி அவருடைய அன்பில் பரிபூர்ணப்படும்படியாய் நமக்கு கிருபை செய்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறதுக்கு தேவன் நீதியும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார். எல்லாமேன்னு சொல்லாமா? அப்போ பாவங்கள் என்பது மனுஷன் தான் என்ன பண்ணுறான், அவனுடைய பார்வையில் பாவத்தை பார்க்குறான். தேவனுடைய பார்வையில் பாவம் எப்படிப்பட்டது, பாவத்துக்கான மன்னிப்பு எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் தேவ அறிவு உடையவர்களாக இருக்க வேண்டும். சரி, நம்ம இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ராகாப் எப்படிப்பட்ட ஒரு மகிமைக்குள்ளே இந்த தேவன் இந்த ராகாபை கொண்டு வந்தார். ஏனென்றால் ராகாப் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வம்ச வரலாறு பட்டியலில் இந்த ராகாப் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ராகாபுடைய விசுவாசம் எவ்வளவு பெரிய விசுவாசம் என்பதை பார்க்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஜீனியாலஜியை சொல்லும்போது, அவருடைய வம்ச வரலாறை குறித்து சொல்லும்போது, ராகாப் பார்த்தீங்கன்னா எடுத்து வாசிக்க பார்க்கலாம். மத்திய சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரத்தில் இந்த ராகாப் எப்படிப்பட்ட ஒரு மகிமையில தேவன் கொண்டு வந்தார், அதுக்கு ராகாபுடைய விசுவாசம் எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கிறது என்பதை குறித்து வாசிக்கலாம். மத்திய சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் அதில் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சல்மோன் போவாசை ராகாபினத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் என்பவர் தான் தாவீதுடைய தகப்பன், இல்லையா? அப்போ இந்த தாவீதுடைய இந்த வம்ச வரலாறுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரத்யட்சமாய் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த யூதா கோத்திரத்து வம்சத்தில் இந்த ராகாப் இடம்பெறுகிறார்கள். அப்படியானால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ராகாப் என்னும் வேசி, விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு சேதமாகாதிருந்தால் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயம் இந்த ராகாப் சல்மோனுக்கு மனைவியானால். எல்லாம் கரங்களை ஒருத்தராமேன்னு சொல்லாமா? யாருக்கு மனைவியானால்? சல்மோனுக்கு மனைவியானால். அதுவும் யூதா கோத்திரம், ராஜ கோத்திரம். இந்த சல்மோன் ஒரு இளவரசன், ஒரு பிரபு. இந்த பிரபுவுக்கு இந்த ராகாப் மனைவியானால், அப்படியானால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த சல்மோன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சல்மோன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த
அந்த ராகாப் என்னும் வேசி நாம். ஆமெனா? எல்லாம் புரிந்து கொள்ளணும். அந்த ராகாப் என்னும் வேசி நாம். இந்த ராகாப் எப்படி மீட்கப்பட்டால் என்றால், விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி என்ன பண்ணாங்க? வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தால். சரி, நம்ம இந்த ராகாபை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ராகாப் எப்படிப்பட்ட ஒரு மகிமையில் இவங்க உள்ளே பிரவேசித்தார்கள், மகிமைக்குள்ளே பிரவேசித்தார்கள் என்பதை பார்க்கணும். அப்படின்னா நமக்கு ஒரு சில பின்னணிகள் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த ராகாபின் சம்பவம் எப்போ நடக்குது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி எகிப்திலிருந்து இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வரும்போது, அந்த கானான் தேசத்துக்கு உள்ளே போகும்போது முன்னாடி யோர்தான் நதி இருக்கிறது. இந்த யோர்தான் நதியை கடந்து இந்த பக்கம் வந்தாங்கன்னா, அதாவது கானான் தேசத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய முதல் பட்டணமே என்ன பட்டணம்? இந்த எரிகோ பட்டணம். சொல்லுங்க, என்ன பட்டணம்? எரிகோ பட்டணம். இந்த எரிகோ பட்டணத்தில் தான் இந்த ராகாப் என்னும் வேசி குடியிருந்தார்கள். நல்லா கவனிக்கணும். இந்த ராகாப் என்னும் வேசி எரிகோ பட்டணத்தில் குடியிருந்தாங்க. ஆனால் யோசுவா யோர்தானுக்கு இக்கரையில் இருக்கும்போது, அதாவது மோவாபிய சமனான வெளியில் இருக்கும்போது, யோர்தானுக்கு கிழக்கே இருக்கும்போது, யோர்தானுக்கு கிழக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே மோவாபிய சமவெளி இருக்கும். அந்த மோவாபிய சமவெளியில் தான் நேபோ மலையில் மோசே மரித்தார். இப்போ மோசே மரித்து விட்ட பிற்பாடு யோசுவா தலைமைத்துவத்துக்குள்ளே வருகிறார். இந்த ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற அந்த வாக்குத்தத்த பூமியிலே கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மாபெரும் ஒரு பொறுப்பை கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்தார். இந்த யோசுவா என்ன செய்யறதுனா பொறுப்பெடுத்து நடத்துகிறார். இப்போ உள்ளே பிரவேசிக்கணும், கானானுக்குள்ளே பிரவேசிக்கணும். நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த கானான் தேசம் என்பது பரலோகத்துக்கு ஒப்புமையாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கானான் என்பது பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பனையாக ஊமையாக சொல்லப்படுகிறது இல்லையா? நமக்கு எல்லாம் தெரியும். இப்போ யோசுவா என்ன செய்றாருன்னா, யோர்தானுக்கு இக்கரையில் இருக்கும்போது 2 வேவுக்காரரை அனுப்பி, நீங்க போயிட்டு எரிகோவை கொஞ்சம் வேவு பார்த்துக்கணும் வாங்க அப்படின்னு சொன்னதும், இந்த நேரா வேவுக்காரங்க எரிகோவுக்குள்ள போறாங்க. எரிகோவுக்குள்ள போயிட்டு இவங்க நேரா எங்க போறாங்க? அந்த எரிகோவின் மதில் சுவரில் இருக்கக்கூடிய ராகாபினுடைய வீட்டண்டையில் போய் சேர்ந்துடுறாங்க. ஆமென் சொல்லாமா? ராகாபி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த 2 வேவுக்காரியை ஏற்றுக்கொண்டு அங்கே நடந்த சம்பவங்களை நமக்கு நல்லாவே தெரியும். சரி, கவனிங்க. இப்போ ராகாப் அந்த அலங்கத்தின் மேலே, மதில் மேலே அவர்கள் இப்பொழுது குடியிருக்கிறார்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது ராகாப் என்னும் வேசி. நல்லா கவனிங்க, ராகாப் வேசிதான். ஆனால் இந்த ராகாபுக்குள்ள என்ன வந்துச்சான்? விசுவாசம் வந்துச்சான். நமக்குள்ள விசுவாசம் இருக்குமே ஆனால், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் இல்லையா? விசுவாசம் இருக்குமே ஆனால் எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்மை தேவன் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சல்மோன் ஆகிய நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை மனவாட்டியாக தேவன் நியமித்திருக்கிறார். கரங்களை ஒருத்தர் ஆமென் சொல்லாமா? அப்படியானால் ராகாபை போல இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், ராகாபை போல மேல் வீட்டு அறையில, எரிகோவை விட்டு மேல் வீட்டு அறையில அலங்கத்தின் மேலே போகக்கூடிய அனுபவம் நமக்குள்ளே இருக்குமே ஆனால், கடந்த வாரத்தில் நம்ம தெளிவாக தியானம் செய்தோம் மேல் வீட்டு அறையினுடைய அனுபவம். மேல் வீட்டு அறையினுடைய அனுபவம் என்பது தேவனுடைய ராஜ்யம், ஒருமைப்பாடு, பெந்தகோஸ்தே, பரிசுத்த ஆவியினுடைய அனுபவம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம், இதெல்லாம் உள்ள அடங்கும். அதை ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா பெந்தகோஸ்தே அனுபவம். இந்த பெந்தகோஸ்தே அனுபவம் என்பது தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் என்பது தேவனாகி இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்காக காத்திருக்கிற கூட்டம். இயேசுவே ராஜா, அவருடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்பதுதான் மேல் வீட்டு அறையினுடைய அனுபவம் என்று நாம் பார்த்தோம். ஆமென் சொல்லாமா? சரி, இந்த ராகாப் என்னும் வேசி எப்படி ரட்சிக்கப்பட்டால், இந்த ராகாபுக்கும் நமக்கும் எப்படிப்பட்ட தொடர்பு
இருக்கிறது. ராகாப் தான் நாம். இதை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். எப்படின்னு சொன்னால், நல்லா கவனிங்க. இந்த எரிகோ பட்டணத்தை குறித்து முதல்ல நல்ல ஒரு தெளிவு, ஒரு தெளிவான பிம்பம் நமக்கு இருக்க வேண்டும். மறுபடியும் இந்த எபிரேயர் நிருபம் 11:31 வாசிங்களேன். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட சேதமாகாதிருந்தால். கவனிங்களேன், இங்க அவர் தெளிவா நமக்கு என்ன சொல்றாருன்னா, கீழ்ப்படியாதவர்களாம். இந்த எரிகோ பட்டணத்தார் எப்படிப்பட்டவர்களாம் சொல்லுங்க எல்லாரும்? கீழ்ப்படியாதவர்கள். மறுபடியும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கவனிங்க. இந்த எரிகோ பட்டணத்தாரை பத்தின ஃபர்ஸ்ட் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த எரிகோ பட்டணத்தார் கீழ்ப்படியாதவர்கள். சரி, கீழ்ப்படிதல்னா யாருக்கு யார் கீழ்ப்படியணும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாவுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியணும். ஆமேனா? இந்த கீழ்ப்படிதல் என்பது குமாரனை குறித்த ரகசியம், குமாரனுடைய சுபாவம், குமாரனுடைய திவ்ய சுபாவம். எல்லாம் கவனிக்கலாம். வாலிப பிள்ளைங்கள கவனி, எல்லாம் கவனி. எல்லாம் என்னை மட்டும் பாருங்க, ரொம்ப முக்கியமானது. யாரும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க, அப்படியே என்ன கவனிங்க. இந்த எரிகோ பட்டணத்தார் எப்படிப்பட்டவர்கள் என்றால் கீழ்ப்படியாதவர்கள். எப்படி கீழ்ப்படியாதவர்கள்? கிறிஸ்து யார் என்றால் கீழ்ப்படுகிறவர். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, கிறிஸ்து இயேசுவின் சுபாவம் என்னன்னா, அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் பிதாவாகிய தேவனுக்கு. ஆமெனா? பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து தம்முடைய சகோதரர்களுக்காக தம்முடைய மாம்சத்தை சிலுவையில் பலியாக்கினார். இதுதான் கீழ்ப்படிதல். ஆமெனா? தன்னுடைய சகோதரர்களுடைய பாவங்களை அவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். இதுதான் கீழ்ப்படிதல். ஆமெனா? வேணா அந்த வசனங்களை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் நிருபம் 2வது அதிகாரத்தில் இதான் கீழ்ப்படிதல். பிலிப்பியர் 2ல் என்ன கீழ்ப்படிதான்? கிறிஸ்துவின் திவ்ய சுபாவம். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 6லிருந்து வாசிங்க பார்க்கலாம். இல்லை 5லிருந்தே வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர். ஓகே, போதும். எல்லாரும் சொல்லுங்க. கீழ்ப்படிதல் என்றால் கிறிஸ்து தம்முடைய சரீரத்தை தம்முடைய சகோதரர்களுடைய மீட்புக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தது. ஆமேனா? அப்ப கீழ்ப்படியாமை என்றால் என்ன அர்த்தம்னா, இந்த சரீர இச்சையில வாழ்வது. கவனிக்கிறீங்களா? கீழ்ப்படிதல் என்றால் கடைசி வரைக்கும் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி, பிதாவாகிய தேவன், இந்த உலகத்தை அண்ட சராசரி சிருஷ்டித்தவர் யார் என்றால் பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பிறந்த குமாரனுக்காக அவரை கொண்டும் அவருக்கென்றும் சகலத்தையும் சிருஷ்டித்தார். அப்ப பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து சிலுவையிலே மரித்ததுதான் கீழ்ப்படிதல். ஓகேவா? அப்ப தம்முடைய சரீரத்தை தம்முடைய சகோதரர்களுக்காக கொடுப்பது கீழ்ப்படிதல். கீழ்ப்படியாமை என்றால் அந்தி கிறிஸ்துவின் ஆவி, சுயநீதி. என்ன சுயநீதி? நல்ல கவனிங்க. தங்களை தாங்களே நாங்களாம் நீதிமான்கள் தான் அப்படின்னு தங்களை தாங்களே போற்றி கொண்டு பாவத்தில் ஈடுபடுவது. அப்ப இந்த ராகாப் என்னும் வேசி இந்த கீழ்ப்படியாதவர்களோட சேதமாகாதிருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த எரிகோ பட்டணத்தார் அத்தனை பேருமே வேசிகள். ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்க, நான் உங்களுக்கு ஆதாரம் காட்டுறேன் பாருங்க. இப்ப இந்த எரிகோ பட்டணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே குடும்பமாக வேசித்தனம் செய்திருக்கிறார்கள். இந்த வேசித்தனம் கர்த்தருக்கு அருவருப்பானது. ஒரு காலத்தில் நாம கூட எப்படி இருந்தோம் என்றால், பிதாவாகிய தேவனை அறியாமல் நம்மை நாமே நீதிமான்கள் என்று நியாயப்பிரமாண சுயநீதியிலே வாழ்ந்து கொண்டு வேசிகளாயிருந்தோம். ஆனால் இந்த ராகாப் என்னும் வேசியும் எரிகோவில் தான் இருந்தாள்.
ஆனால் இந்த ராகாப் என்னும் வேசிக்கு ரகசியம் வெளிப்படுகிறது. தேவனுடைய ரகசியம் வெளிப்பட்டு நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நீதிமான், அவர்தான் இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிற ராஜாதி ராஜா என்கின்ற ரகசியம் இந்த ராகாப் என்னும் வேசிக்கு கேள்விப்பட்டு அவள் மேல் வீட்டு அறைக்கு அவள் அலங்கத்தின் மேலே வந்து விடுகிறாள். இந்த கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாக இருந்தால் அதே போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை குறித்து நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம் மேல் வீட்டு அறைக்கு வந்திருக்கிறோமா? கவனிங்க, தேவன் சகலத்தையும் தம்முடைய குமாரனுக்கு இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த எரிகோ பட்டணத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் ராஜா, என் மாம்சம், நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண், ஆக நாங்கள் எங்கள் மனம் போன போக்கில் இந்த எரிகோவில் நாங்கள் வாழ்வோம் என்று சொல்லி எல்லாருமே வேசிகளாக இருந்தார்கள். இப்போ நான் அதுக்கு ஒரு சில ஆதாரங்களை நான் சொல்றேன். இப்போ முதல்ல கீழ்ப்படிதல்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஆமேனா? கீழ்ப்படிதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தம்முடைய பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவது. ஏன்னா அப்படி கீழ்ப்படிந்தவர் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் யார் என்றால் இயேசு கிறிஸ்துவே ஒரே பேரான குமாரன். அவர்தான் தம்முடைய சகோதரர்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாளிலே உயிரோடு எழுந்தவர். எத்தனை மாதம் இது வரைக்கும் புரிஞ்சுது? இயேசு கிறிஸ்து தான் தம்முடைய சகோதரர்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தவர். ஆக பிதாவாகிய தேவன் யாரை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்று சொன்னால் குமாரனாக இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்படுத்தினார். ஆனால் இந்த எரிகோ பட்டணத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, தன் சகோதரர்களுக்காக பலியாகாமல் தங்கள் சகோதரர்களை பாவத்திலே தள்ளுகிற ஒரு பொல்லாத பாவ காரியம். ஏனென்றால் தேவனுடைய நீதியின்படி கிறிஸ்துவை ராஜாவாக தேவன் ஏற்படுத்தினார். ஆனால் இந்த எரிகோவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா, நியாயபரமான சுயநீதியில் மனுஷர்களுக்கு மத்தியில் நல்லவங்க மாதிரி காட்டி தங்கள் மனம் போன போக்கில் தங்கள் இச்சையின்படி வாழ்ந்தவர்கள் தான் இந்த எரிகோ பட்டணத்தார். முதல்ல எரிகோ பட்டணத்தினுடைய அமைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு பயங்கர ஷாக் கிடைக்கும். என்னன்னா, எரிகோ பட்டணம் எப்படிப்பட்டது அப்படின்னா, கடல் மட்டத்திலிருந்து ஏறக்குறைய 900 அடி தாழ்வானது எரிகோ பட்டணம். கடல் மட்டத்திலிருந்து ஏறக்குறைய 900-800 அடி தாழ்வான பட்டணம். அது தாழ்வான பட்டணம் சொன்னால் அப்படியே சும்மா ஜில்லுன்னு இருக்கும். இந்த வின்டர் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அல்லது சம்மர் சீசன்லாம் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே ஜில்லுன்னு இருக்கும் இந்த எரிகோ பட்டணம். அப்படியே இந்த எரிகோவில் வந்து தாழ்ந்து மறுபடியும் அப்படியே மேலே உயர்ந்து போகும். அப்போ எரிகோ பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்னா ஒரு நல்ல ஒரு குழுன்னு இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜாக்கள் எல்லாருமே, வெளி தேசங்களில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாருமே இந்த எரிகோ பட்டணத்தை ஒரு உல்லாச புரியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். வரலாற்று குறிப்புகள்லாம் வச்சு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இதனுடைய பேக்ரவுண்டை புரிஞ்சுங்க. இந்த ராகாப் மட்டும் வேசியலை. இப்போ ராகாப் அலங்கத்தில் குடியிருந்த போது எப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க. உலகத்தில் இருக்கிற அநேக பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாருமே இந்த எரிகோவுக்குள்ள வந்து வேசிதனம் செய்வார்களாம். அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எரிகோ பட்டணத்தை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான நறுமணம், நல்ல ஃப்ரக்ரண்ட் வாசனை வீசக்கூடிய ஒரு நல்ல நறுமணம் அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி இருக்கும். அதுக்கு உள்ளே வந்த உடனே ஒரு 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 விபச்சார போதையை கொடுக்கக்கூடிய ஒரு பாவகாரியம் அந்த எரிகோவில் இருந்திருக்கிறது. நான் இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல விரும்பல, ஹைலைட்டாக சொல்ல போகிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்போ இன்னொரு விஷயம் கவனிங்களேன். இந்த எரிகோ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? இட்ஸ் மூன், அது நிலா. இன்னொரு பேர் இட்ஸ் மந்த், இது அதனுடைய மாதம், அதனுடைய நிலா, அதனுடைய மாதம், அதனுடைய வாசனை. இட்ஸ் ஃப்ரக்ரண்ட், அதனுடைய வாசனை. இப்போ நல்லா கவனிங்க. இட்ஸ் மூன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மூன் நிலா இருக்கு இல்லையா, நிலா. இந்த நிலா எதை குறிக்குது என்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது நிலா. அதாவது குறிப்பா பிறை சந்திரன். இந்த எரிகோ பட்டணத்தில் வாழ்ந்தவர்கள் யாரை ஆராதித்தார்கள்? எப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனை இருந்துச்சுன்னா, பிறை சந்திரன் இருக்கு இல்லையா, பிறை சந்திரன், மூன்றாம் பிறை. இந்த மூன்றாம் பிறை அந்த சந்திரனை தான் இவங்க என்ன பண்ணாங்க, எரிகோ பட்டணத்தில் இருக்கிறவங்களும் ஆராதித்தார்கள். அது ஒரு பயங்கரமான ஒரு விபச்சார தெய்வம். அது அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த மாத பிறப்பிலிருந்து அந்த பௌர்ணமி வரைக்கும், அந்த பிறைச்சந்திரிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் பயங்கரமான பண்டிகைகளை கொண்டாடுவார்கள், நல்ல கிளுகிழுப்பா. அதே மாதிரி அந்த
பௌர்ணமியிலிருந்து தேய்பிறை வரை பார்த்தீங்களா, அப்போல்லாம் பார்த்தா ரொம்ப துக்கம் கொண்டாடி இப்படிப்பட்ட பண்டிகைகள்லாம் அந்த எரிகோவில் ஆராதிப்பார்கள். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த யோர்தான் நதி அறுப்பு காலத்தில் நல்லா செழிப்பாக என்ன பண்ணுது, நல்ல நீரோட்டம் இருக்கிறது. அதனால அந்த யோர்தானை சுற்றியுள்ள இந்த பகுதிகள்லாம் பயங்கரமான ஒரு செழிப்புள்ள பகுதியாக இருக்குது. அந்த செழிப்புள்ள பகுதியாக இருக்கிறதுக்கு அந்த சூரிய வெளிச்சத்தினால், அந்த சூரியனுடைய ஒளியினாலே நல்ல ஐஸ்லாம் நல்லா கரைஞ்சி அறுப்பு காலத்தில் யோர்தான் பெருக்கெடுத்து வருகிறது. அப்படி பெருக்கெடுத்து வந்ததும் இந்த யோர்தானின் சமவெளிகள் எல்லாம் நல்ல நல்ல செழிப்பை கொடுத்து நல்லா வாழ வைக்கிறது யார் என்றால் இந்த நிலா தெய்வம். ஏனென்றால் சூரியனுடைய நேரடி வெளிச்சம் நமக்கு கிடைக்கிறது, ஆனால் இந்த சந்திரனுக்கு நேரடி வெளிச்சம் இல்லை. ஆனால் இந்த நிலா தெய்வம் தான் நம்மளை செழிப்பாக வைக்கிறது. பக்கத்தில் பார்த்தோன்னா ஆயிப்பட்டணம், ஆயிப்பட்டணத்தில் பார்த்தா நிறைய வெந்நீர் ஊற்றுகள்லாம் இருந்திருக்கு. அந்த வெந்நீர் ஊற்றும் இந்த எரிகோவில் வந்திருக்குது. இந்த யோர்தானிலிருந்து வரக்கூடிய இந்த செழிப்பான அந்த தண்ணீரை பயன்படுத்தி இந்த எரிகோவை நல்ல செழிப்பாக இருந்து நல்ல விளையும். அந்த விளைச்சலை எல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எரிகோவில் வச்சு நல்லா சேர்த்து வச்சு நல்லா செழிப்பாக இருக்கிறார்கள். இந்த எரிகோ பட்டணத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே எப்படிப்பட்டவங்கன்னா குடும்பம் குடும்பமாக தாய் மகள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேருமே வேசித்தனம் செய்திருக்கிறார்கள். எப்படி நம்ம சொல்றோம், ஒரு சில வசனங்களை எடுத்து காட்டுறோம் பாருங்க. இந்த எரிகோவை பற்றின ரகசியங்கள்லாம் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யோசுவாவின் புத்தகம், யோசுவாவின் புத்தகத்தில் 2வது அதிகாரம் 1வது வாசி முதல்ல. நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பேர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். நல்லா கவனிங்க, இந்த ராகாப் என்கின்ற வேசியுடைய வீட்டுக்குள்ளே தங்கி அவங்க போனாங்க. இந்த ராகாபுடைய இந்த வேசியுடைய வீடு எங்க இருந்துச்சு? 15வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்களை கயிற்றினால் ஜன்னல் வழியா இறக்கிவிட்டால் அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது, அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். நல்லா கவனிங்க, இப்ப ராகாப் அலங்கத்துல வந்துட்டாங்க, அலங்கத்தின் மேல இருக்கிறாங்க. ஆனால் இந்த எரிகோவை சுற்றிலும் அலங்கம் இருந்துச்சு. இந்த அலங்கம் எப்படி இருந்துச்சுன்னா கவனிங்களேன், ரொம்ப முக்கியமானது இதெல்லாம். இந்த எரிகோவுடைய சமவெளியில யோர்தானினுடைய சமவெளி, யோர்தானுடைய தண்ணீர் பாஞ்சு நல்ல சமவெளியில நல்ல செழிப்பா இருக்குது, நல்ல செழிப்பான பூமி. அதனால அந்த யோர்தானுக்கு அடிக்கடி என்ன செய்யணும், படையெடுப்புகள் நிறைய நடந்து அங்கே இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் எடுத்துன்னு கொள்ளையடிச்சுன்னு போயிடுவானுங்க. அங்கே இருக்கிற பெண்களை எல்லாம் கடத்தி கொண்டு போயிடுவார்கள். இது மாதிரி நிறைய நடந்திருக்குது. அப்போ அந்த எரிகோவின் ராஜா என்ன செய்திருக்கிறான் என்றால், அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி மதில் சுவரை கட்டியிருக்கிறான். எப்படிப்பட்ட மதில் சுவர்னா ரெண்டு விதமான மதில் சுவர். ஒன்று பெரிய கோட்டை சுவர், அது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 30 அடியிலிருந்து ஏறக்குறைய 25லிருந்து 30 அடி உயரம் வரைக்கும். அகலம் பார்த்தீங்கன்னா 15லிருந்து 25 அடி அகலம். ஏன்னா ஒரு சில இடத்துல குறுகி இருக்கும், ஒரு சில இடத்துல பெருசாக இருக்கிறோம். அது பெரிய கோட்டை சுவர், அது வெளிப்புற சுவர். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 9 அடி அல்லது ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ் விட்டு இன்னொரு சுவரை சுற்றி கட்டியிருக்கிறான். நல்லா கவனிங்க, இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலி நம்ம பலமுறை தியானம் பண்ணிட்டோம். இதுக்கு பயங்கர ஆழம் உண்டு. நீங்கள் ஃபிசிக்கலாக மட்டும் இன்னைக்கு புரிந்து கொள்ளுங்க. உள்புற சுவர் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 6 அடி அகலத்தில், அதை விட சற்று தாழ்வானதாக எல்லாரும் இவருடைய பண்டங்களை எல்லாம், கோதுமைகள், இவருடைய தின்பண்டங்கள், இவருடைய வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பண்டங்களை எடுத்து அந்த உள்புற சுவரில் வைப்பாங்க. அதுவும் இந்த எரிகோ சுவர் ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்குதா? ஒரு வேளை பூமி எதிர்ச்சிலாம் வந்துச்சுனாக்கா அந்த சுவர் இப்படி உள்ள விழாம வெளியே விழறதுக்காக இப்படி கிராஸாக கட்டி வச்சிருப்பாங்க. பார்த்தோமா இல்லையா? ஞாபகம் இருக்குதா? ஆமேனா? எரிகோவை பற்றி பார்க்கும்போது நம்ம தெளிவாக பார்த்தோம். இப்படி கிராஸாக வெளிப்புற சுவரில் அந்த வெளிப்பக்கத்தில் பார்த்தா இப்படி கிராஸாக இருக்கும். அதே மாதிரி ஒருவேளை இந்த இவ்வளோ பெரிய ஹைட்டில் இருக்கிற இந்த சுவர் இடிஞ்சு மேலே விழுந்துச்சுன்னா உள்ள இருக்கிற ஜனங்களை சேதம்னு சொல்லிட்டு தான் உள்புற சுவரையும் கட்டி அதில் ஒரு பாதுகாப்பை கொடுத்து வைத்திருந்தார்கள். ஆக இந்த எரிகோ பட்டணம் என்பது ஒரு பயங்கரமான உல்லாசபுரி. பல ராஜாக்கள் அங்கே வந்து போவார்கள். அதுக்கு கோட்டை சுவரெல்லாம் கட்டி வச்சு பயங்கர பலமாக இருக்கும். அப்போது அந்த பட்டணத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய தொழில் என்ன தொழில்னா விபச்சார வேசி தொழில். குடும்பமாக தாய் மகள் இருந்து அப்படியே வேசித்தனம் செய்யக்கூடியவர்கள். இப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்றார் அப்படின்னா, ஏனென்றால் பொதுவாகவே கானானில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான விக்கிரக வழிபாடு என்னவென்றால் நிலா தெய்வம். நிலா முழு நிலா. இந்த முழு நிலாவினுடைய ஆரிஜினை எங்கன்னா எரிகோ. ஏன்னா எரிகோவில் பிறைச்சந்திர வடிவம். இந்த பிறைச்சந்திர வடிவம் என்பது என்ன அப்படின்னா, இந்த யோர்தானிலிருந்து
அதாவது சூரிய வெளிச்சத்தினாலே அந்த ஐஸ்லாம் கரைஞ்சி யோர்தானில் பெருக்கெடுத்து வந்து எங்களை நல்ல செழிப்பாக வாழ வைக்கிற இந்த யோர்தான் எங்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்து நல்ல ஆரோக்கியமாக வைத்து எங்களை மன உற்சாகத்தில் கொடுக்கிறவள் இந்த நிலா தெய்வம். அவளுக்கு பேர் என்ன பேர்னா ஈராக். அதாவது வந்து ஈராக், அதை தான் எரிகோ அப்படின்ற அந்த பேர் எப்படி வந்துச்சுன்னா அந்த ஈராக், அந்த அந்த பட்டணத்தினுடைய அந்த தெய்வமே என்னன்னாக்கா ஈராக். அதே மாதிரி எரிகோ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னாக்கா யாரக் அப்படின்ற மந்த், மாதம், மாத பிறப்பு. எதை வச்சு கணக்கு பண்ணுவாங்க அப்படின்னா சூரியன் வந்து அப்படியே தான் இருக்கும், ஆனால் சந்திரன் தான் வளர்ப்பிறை தேய்ப்பிறை வளர்ப்பிறை தேய்ப்பிறைன்னு வந்து மாதங்களை கணக்கு பண்ணக்கூடிய அளவுக்கு வைக்கும். நல்லா கவனிங்க, நம்முடைய ஆண்டவர், நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சகோதரர்களுக்காக அவர் வளர்ப்பிறையாக வளர்ந்து தேய்ப்பிறையாக சிலுவையில் மரித்து மீண்டுமாய் உயிர் தெழுந்தார் என்பதுதான் மாத பிறப்பு. அதனால தான் ஆண்டவர் மாத பிறப்புகள் எல்லாம் எக்காலம் ஊதுங்க, மாத பிறப்புல அங்க பலி செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கன்னு தேவன் சொன்னார். அதுக்கு அப்படியே ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட் தான் இந்த எரிகோ. எத்தனை பேர் சொல்றது புரியுது? ஒரு சில வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். என்னாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 28:11. உங்கள் மாத பிறப்புகளில் நீங்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 2 காளைகளையும் 1 ஆட்டுக்கடாவையும் 1 வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் செலுத்த கடவீர்கள். நல்லா கவனிக்கிறீங்க. எப்போ மாத பிறப்பு? இந்த மாத பிறப்பு என்பது யூதர்கள் இன்னைக்கும் எப்படி மாதத்தை கணக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பிறை சந்திரன் 3ஆம் பிறை தெரிஞ்சதும் ஓகே மாதம் பிறந்துச்சு, இன்னைக்கு ஒரு மாதம் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னக்கா நமக்கு வேதத்தில் பல ஆதாரங்கள் இருக்குது. அது வந்து அமாவாசி அப்படின்னு சொல்லுவாங்க. அமாவாசையிலிருந்து நமக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா அமாவாசி, ஆனால் பைபிள் எங்கெல்லாம் அமாவாசின்னு போட்டுக்குதோ அதெல்லாம் நியூ மூன் அப்படின்னு இருக்கும். நியூ மூன் என்பது அந்த பிறை சந்திரன், அது தோன்றுது இல்லையா, அது மரணத்திலிருந்து 3ஆவது நாளில் அமாவாசையிலிருந்து 3ஆவது நாளில் பார்த்தீங்கன்னா இந்த பிறைச்சந்திரன் வரும். இந்த பிறைச்சந்திரன் வருது. இந்த அமாவாசை என்பது முழுக்க முழுக்க காரிருள். இந்த காரிருள் என்பது அதரிசனமான தேவனுக்கு அடையாளம். அதரிசனமான தேவனுடைய குமாரனுக்கு இயேசு கிறிஸ்து 3ஆவது நாளில் அவர் தோன்றி மாதத்தை தொடர்ச்சியாக அப்படியே கொண்டு போகிறார். தன்னுடைய சகோதரர்களுக்காக அவர் தோன்றி அவர் மரித்து மீண்டும் உயிர் தெழுந்து, ஆக மரணம் அடக்கம் பண்ணப்பட்டால் உயிர் தெழுதல் தான் இந்த சந்திரன் 3ஆம் பிறையிலிருந்து அப்படியே வளர்ந்து தேய்பிறையெல்லாம் வருது. இது வரைக்கும் எத்தனை பேர் புரியுது? அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்கு ஆப்போசிட்டா கீழ்ப்படியாதவர்களாய் தன் சகோதரனுக்காக பலியாகாம தங்கள் மாம்ச இச்சையில வாழ்ந்தவர்கள் தான் இந்த எரிகோவில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களும். ஆமெனா? சரி, இன்னொரு வசனத்தை நம்ம காட்டுறோம் பாருங்க. என்னாகமம் 10வது அதிகாரத்தில் மாத பிறப்புல கர்த்தர் எப்படி ஆராதிக்க வேண்டும் எக்காலம் ஊதி, அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஒன்றிலே வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி சபையை கூடி வரவழைப்பதற்காக பாளையங்களை. சரி, நமக்கு நேரம் இல்லை, 10ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும் உங்கள் பண்டிகைகளிலும் மாத பிறப்பு எல்லாரும் சொல்ல. மாத பிறப்பு எதை வச்சு யூதர்கள் கணக்கு பண்ணுவாங்க? லூனார் கேலண்டர். லூனார் கேலண்டர் நிலாவை மையமாக வைத்த கேலண்டர், அது யூதர்களுக்கானது. நமக்கெல்லாம் சோலார் கேலண்டர், சூரியனை மையமாக வைத்தது. அப்போ இந்த கீழ்ப்படியாதவர்கள் என்றால் யார் என்றால் இந்த எரிகோ பட்டணத்தார் தன் சகோதரனுக்காக பலியாக்கி தேவ அன்பை பெறுவதற்கு பதிலாக தங்களுடைய மாம்ச இச்சையில சுயநீதியில மனம் போன போக்கில் வாழ்ந்தவர்கள் அத்தனை பெரும் வேசிகள். ஆமெனா? எப்படி சொல்றோம்? இந்த பக்கம் வடகிழக்கிலிருந்து பாபிலோனிலிருந்து வரக்கூடியவர்கள். ஏன்னா பாபிலோனிய சால்வே அந்த எரிகோவில் இருந்துச்சு. ஆமெனா? அதே போல இந்த ராகாப் சொல்றாங்க, நீங்க எகிப்திலிருந்து புறப்பட்டதை நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்ப இங்கிருந்தெல்லாம் கூட அங்க வந்திருக்கிறாங்க. அப்ப பல ராஜாக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் என்றால் இந்த எரிகோவுக்கு எதுக்கு வருவாங்கன்னா வேசித்தனம் செய்வதற்காகவே வருவார்கள். அதனால தான் கர்த்தர் அந்த பட்டணத்தை சுட்டெரித்து போடு என்று கர்த்தர் சொன்னார். இது வரைக்கும் எத்தனை பேர் புரிஞ்சுது? நல்லா கவனிங்க. இன்னொரு வசனத்தை காட்டுறேன் பாருங்க. இந்த மாத பிறப்புல கர்த்தரை எப்படி ஆராதிக்க வேண்டும். 81வது சங்கீதத்தை வாசிக்க பார்க்கலாம். 81வது சங்கீதம் 1 வாசிங்க.
நம்முடைய பலனாகிய தேவனை கெம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் அந்த மாத பிறப்பு என்பது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை கொண்டாடுகிற மகிமை. அது யூதர்களுக்கு சிம்பாலிக்க கொடுத்தார். எல்லாமே ஆண்டவர் ஓமையாக நிழலாட்டமாக கொடுத்தார். ஆவியாய் இருக்கிற தேவன். ஆனால் அது அப்படியே மாம்சத்தில் எடுத்து வைத்து தேவனுக்கு விரோதமான பாவம் செய்வதுதான் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி. நாமும் ஒரு காலத்தில் நம்முடைய சுய நீதியில நிர்வாணிகளாயிருந்தோம். இது வரைக்கும் புரிஞ்சு போச்சா? பாவம் செய்து நான் ஒரு ஆண் நான் ஒரு பெண் என்று நிர்வாணிகளாக இருந்தோம். அத்தனை பேருமே எரிகோ வாசிகளாக இருந்தோம். எப்படி? இந்த பிறை சிந்தாக்குகள் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழு அந்த கானான் தேசத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான தெய்வம் என்னன்னா சீன் என்பது ஒரு நிலா தெய்வம். அதை மெசபடோமியா பாஷையில் சீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கிரீக்கில் பார்த்தீங்கன்னாக்கா செலேனே அப்படின்னு சொல்லுவாங்க. கிரீக்கில் பார்த்தீங்கன்னா செலேனே அப்படின்றத பதத்தை பயன்படுத்த சீன் வனாந்தரம் ஞாபகம் இருக்கா? இந்த சீன் வனாந்தரம் என்பது நிலா தெய்வத்தை மையமாக கொண்ட அந்த வனாந்தரம். அப்போது இந்த பிறை சிந்தாக்குகள் கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, இந்த பிறை அதாவது பிறை சந்திரன் இருக்கு இல்லையா, இந்த பிறை சந்திரன் ஷேப்பில் ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி அதை ஒரு பெண் ஒரு அரை நிர்வாணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த நிலாவை பிடித்து கொண்டிருப்பதை போல ஒரு சிலை இருக்கும். அந்த சிலையை கர்த்தர் அருவருத்து தள்ளுகிறார். ஏன்னா முழுக்க அது அடல்ட்ரி, விபச்சாரத்தின் ஆவியது. அது எரிகோவில் இருந்துச்சு. நான் மறுபடியும் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, தேவனை அறியாத காலத்தில் நாம் கூட அப்படிதான் இருந்தோம். இந்த பிறை சிந்தாக்குகளை குறித்து கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியத்தை எடுத்து வாசிக்க பார்க்கலாம். இது இவங்க மீதியானில் எப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்க. நியாயாதிபதிகளின் புத்தகம் இதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா இப்போ எரிகோ பட்டணத்தை பற்றின ஒரு ரகசியம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். எடுத்து வாசிங்களேன். நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் எந்த வசனம் எடுத்து வாசிக்கணும் தெரியுமா? நீங்கள் 8:26 வாசிங்க பார்க்கலாம். 8:26 பிறை சிந்தாக்குகள் சொல்லுங்க. என்னது? இவங்க போடுற ஆபரணங்கள் இருக்கு இல்லையா, இவங்க போடுற ஆபரணங்கள் நிலா ஷேப்பில் பிறை சிந்தாக்குகள். இந்த மீதியானியர்கள் கையில் இந்த பிறை சிந்தாக்குகள்லாம் இருந்துச்சு. தொடர்ந்து வாசிங்க. பிறை சிந்தாக்குகளையும் ஆரங்களையும் ராஜாக்கள் போர்த்து கொண்டிருந்த ரத்தாம்பரங்கள் இவங்கெல்லாம் இதை வச்சிருந்தாங்க. அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த ராஜாக்கள் எல்லாருமே இந்த பிறை சிந்தாக்குகள் இருந்தது. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் இந்த கம்மல் இந்த ஆபரணங்கள்லாம் போடும்போது அந்த ஆபரணத்தில் இந்த பிறை சிந்தாக்குகள் இருக்கும். இதுதான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஆண்டவர் உன் பிறை சிந்தாக்குகளை எனக்கு அருவருப்பாக இருக்குதுன்னு சொல்லி அந்த 3வது அதிகாரம் திருப்பி 3:18 வாசிங்களா. ஏசாயா 3:18. ஏசாயா 3:18. அந்நாளிலே ஆண்டவர் அவளுடைய ஆபரணங்களாகிய சிலம்புகளையும் சுட்டிகளையும் பிறை சிந்தாக்குகள். எப்பா கவுனி, என்ன சிந்தாக்கு? பிறை சிந்தாக்கு. இந்த முழு கானானுக்கும் நிலா தான் தெய்வம். இந்த நிலா தெய்வத்துக்கான ஆரிஜினை எதுனாக்கா இந்த எரிகோ. இந்த எரிகோவில் இந்த பிறை சந்திரன், சொல்லுங்க என்ன சந்திரன்? பிறை சந்திரன் தான் தெய்வம். இந்த தெய்வத்தை வணங்கும்படியாக அந்த முழு தேசமும் இருந்தது. இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஆமேனா? அந்த தேசத்தில் இருந்த அத்தனை பேருமே அவருடைய தொழிலே என்ன தொழில்னா வேசித்தன தொழில். இந்த பக்கம் ஆயி பட்டணத்திலிருந்து நல்ல நீர் ஊற்று, வெந்நீர் ஊற்று, அதுதான் பயங்கர கொடூரம். இந்த பக்கம் யோர்தானின் பயங்கரமான செழிப்பு. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நல்ல சுகபோகமாய் அனுபவித்தவர்கள் தான் இந்த எரிகோ பட்டணத்தார். இப்போ யோசுவாவின் புத்தகத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோசுவாவின் புத்தகத்தில் நீ எரிகோவை சுட்டெரிக்கும் போது அதில் இருக்கிற பொருள்களை எல்லாம் நீ என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். யோசுவா 6வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும். நல்லா கவனிக்கணும். நீங்க போயிட்டு எரிகோவை நீங்க நிர்மூலமாக்கி எரிகோவை பிடிக்கும் போது எரிகோ பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை கூட நீ என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் இந்த எரிகோ பட்டணம் ஒரு பயங்கரமான அருவருக்கப்படத்தக்க பட்டணம். அங்கே குடும்பமாய் விபச்சாரம் மட்டுமே செய்வார்கள். ஏனென்றால் தேவன் இந்த பட்டணத்தை அருவருக்கிறார். இது சாபத்தீடு. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிறைச்சந்திர வடிவிலான அந்த ஆபரணங்கள்லாம் அங்கே உள்ளிருக்கும். அப்போ எது தேவனுக்கு சாபம் என்றால் உபாகமம் 23:18 வாசிங்களேன்.
உபாகமம் 23:18. கொஞ்சம் வேகமாக வாங்க. நம்மை தேவன் எப்படியெல்லாம் மீட்டிருக்கிறார் என்பதை பார்க்கணும்னா இதனுடைய பேக்ரவுண்ட் நமக்கு நல்லா தெரியணும். உபாகமம் 23:18 வாசிங்க. வேசி பணயத்தையும் நாயின் கிரயத்தையும் எந்த பொருத்தனையினால் ஆவதிலும் உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கொண்டு வராயாக. அவைகள் இரண்டும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். கரங்களை ஊற்றி ஆமென் சொல்லுங்களேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. கர்த்தர் சொல்லிட்டாரு, எரிகோ பட்டணத்தை நான் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், எரிகோ பட்டணத்தில் இருக்கிற ஒரு பொருளை கூட நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டார். ஏன்னா அது சாபம், அது சபிக்கப்பட்டது. ஏன்னா அது வேசி பணம். அந்த பட்டணத்தில் இருந்து என்னதுங்க சொல்லுங்க, அது வேசி பணம். அதனால தான் கர்த்தர் எரிகோவின் பொருட்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கவில்லை. சரி, அது மாத்திரமல்ல, அந்த பட்டணத்தை என்ன செய்யணும்? பொதுவாக ஒரு பட்டணத்துக்குள்ள நீ கானானை சுதந்திரிக்க உள்ள போகும்போது ஒரு பட்டணத்துக்குள்ள விக்கிரகங்கள் இருந்தால் அந்த விக்கிரகத்தை நீ என்ன பண்ணினோம்? சுட்டெரிச்சணும்னு ஆண்டவர் பொதுவாக சொல்லி கொடுத்தாரு. உண்மையா இல்லையா? உபாகமம் 7ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் அதில் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி அவர்கள் விக்கிரகங்களை அக்கினியில் போட வேண்டும். நல்லா கவனிங்க. ஒரு பட்டணத்துக்குள்ள பிரவேசித்தனா அந்த பட்டணத்துக்குள்ள இருக்கக்கூடிய விக்கிரகங்களை என்ன பண்ணணும்? சுட்டெரிச்சு போட்டுடணும். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்னா அந்த பட்டணத்தையே சுட்டெரியினாரு. நான் மறுபடியும் சொல்கிறேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எரிகோ பட்டணத்தில் என்ன காரியம் நடந்துச்சுன்னா, தேவன் அருவருக்கிற விபச்சார பாவங்கள் அந்த எரிகோவில் நடந்தது. முழு குடும்பமாக அவர் அங்கே விபச்சாரம் செய்திருந்தார்கள். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க. இது 7ஆம் அதிகாரம் 25 வாசிங்களேன். உபாகமம் 7:25. அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியினால் சுட்டெரிக்க கடவாய். நீ அவைகளால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும் அதை எடுத்துக் கொள்ளாமலும் இருப்பாயாக. அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அவைகளைப் போல நீ சாபத்துக்கு உள்ளாகாதபடி அருவருப்பானதை வீட்டிலே கொண்டு போகாயாக. அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய். அது சாபத்திற்குள்ளானது. எப்பா கவனிங்க, எரிகோ ஏன் சாபம் என்பதை பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த எரிகோவை நீ எரிச்சிடுனார் ஆண்டவர். நல்லா கவனிங்க. ஒரு பட்டணத்துக்குள்ள நீ போறன்னா அங்க விக்கிரகம் இருந்துச்சுன்னா அந்த விக்கிரகத்தை சுட்டெரித்து விடு என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் ஒரு பட்டணத்தையே சுட்டெரின்னு எப்ப சொல்லுவாருன்னா விபச்சாரம் அங்கே இருக்கும்போது. இப்ப எரிகோ பட்டணத்தை கர்த்தர் என்ன பண்ணார் அப்படின்னா, எடுத்து வாசிங்க. யோசுவாவின் புத்தகம் 6ஆவது அதிகாரத்தில் யோசுவா இந்த பட்டணத்துக்கு என்ன செய்தார்? 24ஆம் வசனத்தை வாசிங்களேன். பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள். கரங்களை ஊத்துறாங்கன்னு சொல்லாமா? பட்டணத்தையே சுட்டெரிக்க சொன்னார். ஏன் சொன்னார் சொல்லுங்க. காரணம், அந்த பட்டணத்தில் இருக்கிறவர்கள் அருவருக்கப்படத்தக்க பாவத்தை அவர்கள் செய்தார்கள். லேவியராகமம் 20:14 வாசி. லேவியராகமம் 20:14. ஒருவன் ஒரு ஸ்திரீயையும் அவள் தாயையும் படைத்தால். நல்லா கவனிங்க. ஒருவன் ஒரு ஸ்திரீயையும் ஒரு தாயையும் படைத்தால் அது முறைகேடு. இவ்வித முறைகேடு உங்களுக்குள் இராதபடிக்கு அவனையும் அவர்களையும் அக்கினியில் சுட்டெரிக்க வேண்டும். அப்ப தாயும் மகளும் அந்த குடும்பத்தில் விபச்சாரிகளாக இருப்பார்களே ஆனால் அந்த பட்டணத்தையே சுட்டெரித்து விடு என்று கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த எரிகோ பட்டணத்தை முழுக்க கர்த்தர் எல்லாரும் சங்காரம் பண்ணிட்டு வெட்டி போட்டு சுட்டெரிச்சிடு அப்படின்னு கர்த்தர் சொன்னார். இப்போ ராகாப் என்னும் வேசி கூட பார்த்தீங்கன்னா தான் வீட்டில் தன்னுடைய தாய், தன்னுடைய தகப்பன், தன்னுடைய சகோதரர்லாம் இருந்ததை அவ சொல்றா. ஆமேனா? கர்த்தர் உங்க கையில் தேசத்தை ஒப்பு கொடுத்துட்டாரு. நீங்க இந்த தேசத்தை நீங்க சுட்டெரிக்கும் போது, இந்த தேசத்தை அழிக்கும் போது எங்க குடும்பத்துக்கு தயவு செய்யுங்க. எடுத்து வாசிங்க யோசுவாவின் புத்தகம். வேகமா எடுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற கிருபை எவ்வளவு பெருசு என்பதை பார்க்க வேண்டும் என்றால் நாமும் ஒரு காலத்தில் இப்படிதான் நிர்வாணிகளாக இருந்தோம். ஆமேனா? எடுத்து வாசிப்பாங்களா? யோசுவாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அவ என்ன சொல்றா பாருங்க பார்க்கலாம். எந்த வசனம் வாசிக்கணும்? என் தாய் தகப்பன் எல்லாரும்
12 வாசிக்க பார்க்கலாம். இப்பொழுது நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்யும் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து. ஏன்னா இந்த ராகாபுக்கு நல்லாவே தெரியும் குடும்பமா வேசித்தனம் பண்ணவங்க. இது வரைக்கும் புரிஞ்சு போச்சா? ஆமேனா? இந்த எரிகோ பட்டணத்தை முழுக்க சங்காரம் பண்ணி இந்த எரிகோவை சுட்டெரிக்கும்படி கர்த்தர் யோசுவாவின் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆனால் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், இவர் எல்லாரும் எரிகோவுக்கு உள்ளே இருந்து பாவம் செய்த இந்த ராகாப் எங்கேயோ தூர தேசத்திலிருந்து எகிப்து தேசத்திலிருந்து வந்தவர்கள் சொல்றாங்க, திடீரென்று இஸ்ரவேல் என்கின்ற ஒரு கூட்டம், எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டு கிடந்த இந்த கூட்டம், அந்த கூட்டத்துக்கென்று அவர்களுக்கு ஒரு தெய்வம் உண்டு. அந்த தெய்வம் ஏறக்குறைய 430 வருட காலமாய் அடிமைகளாக இருந்த அவர்களுக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாய் எகிப்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைச்சென்பலைகளையும் சங்காரம் செய்து பஸ்காவை அனுசரித்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் உயிரை காப்பாற்றி செங்கடலை பிளந்து வனாந்தரத்திலே ஒரு தேவன் தம்முடைய ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறார். அவர்களுக்கு இந்த கானான் தேசத்தை கொடுக்க போகிறார் என்று சொன்னதும் இந்த ராகாபு கேள்விப்பட்டு, அப்படியானால் நாங்கள் ஒரு பாவிகளாய் இருக்கிறோம், நாங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், எங்கள் குடும்பங்களில் நீதி இல்லை, நாங்கள் நியாயப்பிரமாண சுயநீதிக்காரர்களாக அவனவன் தன் மனம் போன பார்வையில நிர்வாணிகளாய் நாங்கள் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இருக்கிறோம்? நிர்வாணிகளாய் இருக்கிறோம். நாம் எல்லாம் ஒரு காலத்தில் எரிகோ பட்டணத்தாரை போல அவன் மனம் போன போக்கில் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் தான் சுற்றி திரிந்து கொண்டிருந்தோம். ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார் என்கின்ற அந்த செய்தியை கேட்டதுமே நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். ஆமென் சொல்லாமா? அலங்கத்தின் மேலே வந்து விட்டோம். இந்த ராகாப் இதை கேள்விப்பட்டு அவள் என்ன செய்கிறாள்? இந்த மாம்சத்துக்குரிய நியாயப்பிரமாண சுயநீதியினாலே இந்த மண்ணின் பாவ வாழ்க்கையை வாழ்வதை விட்டுவிட்டு அலங்கத்தின் மேலே அவள் வந்து விட்டாள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி வந்தால் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 2ஆம் அதிகாரத்தில், யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்வதை பாருங்களேன். 10ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது, நல்லா கவனி, எகிப்திலிருந்து எப்படி புறப்பட்டாங்க? இந்த ரகசியம் இந்த ராகாபுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அதாவது யூதர்கள் சொல்றாங்க, ராகாபுக்கு 10 வயசா இருக்கும்போது இஸ்ரவேலர்கள் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள். இப்போது 40 ஆண்டு காலம் கழித்து இப்ப ராகாபுக்கு 50 வயசு. அப்ப ராகாபு 10 வயசு இருக்கும் போதே கேள்விப்படுறாங்க, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது எப்படி நீங்க எகிப்திலிருந்து புறப்பட்டீங்க? உங்களுக்காக ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது என்பதை நான் கேள்விப்பட்டேன். அப்படியானால் நீங்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டுமே, ஆனால் உங்களுக்காக ஒருவர் ரத்தம் சிந்த வேண்டும். அப்படியானால் உங்கள் தெய்வம் உங்களுக்காக பலியாகி உங்களை மீட்டு தேவ ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போகிறார் என்பதை இந்த ராகாப் அறிந்து கொண்டார்கள். முதலாவது அதனால் தான் ராகாபுடைய வீட்டில் சிகப்பு கயிறு இருந்துச்சு. ஆமென் சொல்லாமா? ராகாபுடைய வீட்டில் ஏன் சிகப்பு கயிறு என்றால், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது எப்படி புறப்பட்டீர்கள்? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் நேமத்தினாலே இந்த பார்வோனுடைய தலைச்சென்பலைகள் எகிப்தில் எல்லா தலைச்சென்பலை சங்காரம் செய்துவிட்டு உங்கள் தேவன் புறப்பட செய்தார். உங்கள் தேவன் உங்கள் ரத்தத்தினாலே பாவங்களை கழுவுகிறவர். நாங்கள் எல்லாம் மனம் போன போக்கில், எங்களுக்கெல்லாம் பைபிள் கிடையாது. எத்தனை பேர் உங்க அம்மா உங்க அப்பா எல்லாம் சின்ன வயசுலேருந்து பைபிளை கொடுத்து நியாயப்பிரமாணத்தை கொடுத்து சர்ச்சில் எடுத்து உங்களை உட்கார வச்சு கை தூங்க பார்க்கலாம். நீங்க பிறந்து புத்தி தெரிஞ்சது கை தூங்க பார்க்கலாம். அப்பனா மொத்த பேருமே யாரு? ராகாப்கள். எல்லாம் வாய்த்தன்னு சொல்லு. நாங்கெல்லாம் யாரு? ராகாப்கள். கட்டுப்பாடே கிடையாது. ஆனால் கேள்விப்பட்டோம், இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதும் அந்த உலக வாழ்க்கை வாழாம நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில் வந்து விட்டோம். நாம் மேல் வீட்டு அறையில வந்து விட்டோம். கையை உயர்த்தி வராமே சொல்லுவோமே, அல்லேலூயா. அவர்களெல்லாம் கீழ்ப்படியாதவர்கள், அவர்கள் சேதமாவார்கள். ஆனால் நாங்கள் எல்லாரும் அலங்கத்தின் மேலே கூடியிருக்கிறோம். எங்களுக்கு எங்கள் தேவன் நீதியை சரி கட்டுவார், நீதியை எங்களுக்கு கொடுப்பார். இதுதான் நாம் அத்தனை பேருமே
ராகாப்களாக, வேசிகளாக தேவனுடைய பார்வையில் அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்தோம். எங்கே எல்லாம் பெண் தெய்வ வழிபாடு இருக்குதோ அங்கெல்லாம் விபச்சார ஆவி பயங்கரமாக கிரியை செய்யும். இதனுடைய பேக்ரவுண்டெல்லாம் நம்ம பல முறை நம்ம பார்த்துருக்கிறோம். நீங்களே நோட்டில் எடுத்து பாருங்க. கர்த்தர் நல்லவர், நமக்கு போதுமானவர். இப்போ இந்த அம்மா சொல்றாங்க, நீங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தை செங்கடலை ரெண்டா பிளந்ததையும் நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்புறம் 40 வருஷ காலமாய் இந்த வனாந்தரத்தை நடத்தி கொண்டு வந்து நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். அப்படியானால் உங்கள் தெய்வமே தெய்வம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ராகாபுக்குள்ள மேல் வீட்டு அறையினுடைய அபிஷேகம், தேவனுடைய ராஜ்யம், இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவே ராஜாதி ராஜா. நாங்கள் ராஜா கிடையாது. ஆனால் இந்த ஈராக் என்கின்ற இந்த பெண் தெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும், நான் ஒரு பெண், என் அழகு என்ன, என் அலங்காரம் என்னன்னு சொல்லி எல்லாரும் அங்கே என்ன செய்கிறாங்கன்னா பயங்கரமான விபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவளுக்குள்ள, இந்த ராகாபுக்குள்ள பாவத்தை உணரக்கூடிய உணர்வு வந்துவிட்டது. ஏனென்றால் நம்முடைய தேவன் தம்முடைய ரகசியங்களை மேல் வீட்டு அறையிலே வைத்திருக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. 104வது சங்கீதத்தில் இந்த ரகசியம் தான் ராகாபுக்கு நடந்துச்சு. 104வது சங்கீதம், 104வது சங்கீதத்தில் அதில் 13வது வசனத்தை வாசிக்கலாம். தம்முடைய மேல் வீடுகளில் இருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார், உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாகிறது. தம்முடைய மேல் வீட்டில் தான் அவர் என்ன செய்றாரு? 3ஆம் வசனத்தை வாசி. 104:3 இல்ல 3. தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சு பாவி. ஆமென் சொல்லுங்க. தம்முடைய மேல் வீடுகளை தண்ணீர்னால, பனியும் மழையும் பொழிய பண்ணி, ஆமென், பனியும் அல்ல, தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. அந்த கொழுமையான பலன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமெனா. இந்த மேல் வீட்டு அறை என்பது கொழுமையான பலன். வானத்திலிருந்து மழையும் பனியும் கொடுத்து நம்மை கொழுமையான பலனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பினால் நம்முடைய இருதயங்களில் நிரப்பக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். அப்படியானால் இவள் ஏன் அலங்கத்துக்கு மேலே போனால்? அவள் பூமிக்குரிய காரியங்களிலிருந்து, பூமியுடைய பாவ காரியத்திலிருந்து, மாம்சிக காரியத்திலிருந்து, இந்த மாம்சத்தை பெருமைப்படுத்துகிற காரியத்திலிருந்து விடுதலை ஆகி தேவனை மகிமைப்படுத்துகிற அனுபவத்துக்குள்ளே அலங்கத்தின் மேலே போய்விட்டால். இப்போது இந்த ராகாப் வேசி அல்ல, அவள் ஒரு விசுவாசி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இந்த வேசி தொழிலெல்லாம் விட்டு எங்கள் தேவன் வருகிறார், அவர் நல்லவர், அவருடைய இரத்தத்தினால நாங்கள் மீட்கப்படுவோம், அவர் நிச்சயமாக எங்களை காப்பாற்ற வல்லவர் என்று சொல்லி தேவனை தியானிக்க ஆரம்பித்து விட்டால், இப்போது வேவுக்காரரை அனுப்பின போது இந்த வேவுக்காரங்க எரிகோ பட்டணத்துக்குள்ள போனாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க வேவுக்காரங்கன்னு. எப்படி? இதுவரைக்கும் உள்ள வந்தவெல்லாம் நல்ல காசு பணம் எடுத்துக்கிட்டு தான் உள்ள வருவான். வரவெல்லாம் பெரிய பெரிய பிரபுக்கள், ராஜாக்கள் தான் எரிகோக்குள்ள வருவான். இவங்களை பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே, யாரா நீங்க விசாரணை பண்ணா இவங்களால ஒத்துக்க முடியல. இவங்களால என்ன பண்ணுது? ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப புரிஞ்சு போச்சா? இவங்க என்ன பண்ணாங்கன்னா நேரா பார்த்தாங்க. அந்த எரிகோவின் ராஜாவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போகிறதுக்குள்ள சர்ன்னு இவங்க விசாரணைக்கு கேள்விப்பட்டு ஒருத்தர் எங்க மேல போய் குடியிருக்கிறா என்பதை தெரிந்து கொண்டு தான் நேரம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ராகாபுடைய வீட்டுக்குள்ளே போய் விட்டார்கள். ஏனென்றால் இவரெல்லாம் தேவனுடைய ராஜ்யமாகிய மேல் வீட்டு அறையினுடைய அனுபவத்தை உடையவர்கள் தான் இந்த வேவுக்காரர்கள். அதனால தான் ஈஸியா ராகாபுடைய வீட்டுக்குள்ளே போய் விட்டார்கள். அப்ப ராகாபுக்கு தேவ ரகசியங்கள் தெரிந்திருந்தது, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள் தெரிந்திருந்தது. ஒரே ஒரு காரியம், என் தேவனே நாங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறோம், இந்த எரிகோ பட்டணத்தார் அத்தனை பேர் நிர்வாணிகளாய் இருக்கிறோம், அப்பா நாங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறோம், நாங்கள் பாவிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து அந்த மேல் வீட்டு அறையினுடைய அனுபவத்துக்குள்ளே வந்து விடுவோமே ஆனால் நம்மை தேவன் பாதுகாக்க வல்லவர். ஆமெனா. இந்த உலகத்தோடு கூட நம்மை அழிக்காமல் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நம்மை உயர்த்த வல்லமை உடையவராய் இருக்கிறார். இவங்க என்ன செய்றாங்க? நேரா போயிட்டு மேல் வீட்டில், அதாவது அலங்கத்தின் மேலே ராகாபுடைய வீடு இருக்கிறது, அந்த வீட்டிலேயே ஒரு மேல் வீட்டு அறைய
கைப்பிடி சுவரை கட்டி, ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ராகாப் கைப்பிடி சுவரை கட்டி அதுக்கு மேலே சணல் தட்டை பரப்பி வைத்திருந்தால், இவர்கள் வேவுக்காரர்களை பிடிப்பதற்காக இந்த எரிகோவின் ராஜா ஆட்களை அனுப்பின போது இந்த ராகாப் என்ன செய்தார் என்று சொன்னால், இந்த சகோதரர்களை, என் சகோதரர்களை, கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பு என் வீட்டுக்குள்ள பூர்ணமாக இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்கள் பிதாவுடைய பிள்ளைகள், இவர்கள் என் சகோதரர்கள் என்று சொல்லி என் சகோதரரை நான் காப்பாற்றுகிறேன். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? இதான் ராகாப் செய்தது. என் சகோதரர்கள், இவர்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார், இவர்களுக்குள்ளே பஸ்கா ஆட்டுக்குட்டி இருக்கிறது, எனக்குள்ளும் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பிதாவாகிய தேவன் என் தேவன், அவர் என்னுடைய, நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், இவர்கள் என்னுடைய சகோதரர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற அந்த ஒரு மகிமையான அனுபவம் இந்த ரெண்டு வேவு காரியம் சணல் தட்டைகளுக்குள்ளே மூடி மறைத்து. அப்படியானால் மேலே போய் இந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, சணல் நூல் வேலை செஞ்சு நல்ல கைத்தொழில் செஞ்சு பிழைப்பை நடத்தினார்கள். அலங்கத்துக்கு மேலே போயிட்ட ராகாப் வேசி அல்ல. ஆமேன் சொல்லாமா? ஆனால் ஒரு காலத்தில் அவர்கள் வேசியா இருந்தவர்கள். ஆனால் இப்போது கீழ்ப்படியாதவர்களோட சேதம் அடையாமல் தேவனுடைய ரகசியத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த மேல் வீட்டு அறையில் ஒரு விளக்கை கொளுத்தி, அந்த விளக்கின் வெளிச்சம் இயேசுவே தெய்வம். ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவே தேவன், இயேசுவே ராஜா. நான் ஒரு பெண் ராஜா அல்ல, நான் ஒரு நிர்வாணியா இருக்கிறேன். என்னால் இச்சையிலிருந்து வெளியேற முடியவில்லை, நான் ஒரு பாவியா இருக்கிறேன் என்பதை இந்த ராகாபு உணர்ந்து கொண்டு தேவனுடைய இரக்கத்துக்காக மேல் வீட்டாரிலே வந்து விட்டார்கள். நான் ஒரு நிர்வாணி அப்பா, பொய் சொல்லி கொண்டு ட்ரெஸ் போட்டு சுத்தரம் ஆண்டவரே. ஆமேனா? தேவனுடைய சமூகத்தில் தங்களுடைய பாவங்களை ஒப்பு கொடுத்த இந்த ராகாபை தேவன் காப்பாற்றினார். எப்படி? இந்த 2ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்து. அப்பனா ராகாபுடைய வீட்டுக்கு மேல சணல் தட்டை இருக்கிறது. இந்த சணல் தட்டையில அவள் என்ன செய்யல என்றால் வேலை செய்து பிழைப்பை நடத்தி கொண்டிருந்தாள். ஆமேனா? என்றால் நீதிமொழிகள் 31:13 பார்த்தீங்கன்னா, குணசாலியான ஸ்திரீ தன் கைகளினாலே வேலை செய்கிறாள். இப்போ விபச்சார வேலை செய்யல, அவள் மனம் திரும்பி ஒரு நல்ல வேலையை செய்து தன் குடும்பத்தை காப்பாற்றது. வாசி நீதிமொழிகள் 31:13. ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். ஆக இந்த மேல் வீட்டு அறையினுடைய அனுபவத்தில் இருக்கிறவங்க உற்சாகமாய் வேலை செய்து தன் குடும்பத்தை என்ன பண்றாங்க? பராமரிக்கிறாங்க. அப்படியானால் இந்த ராகாப் என்ன செய்தாங்க என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு மேல் வீட்டு அறையிலே இருக்கிறார்கள். அதனால தான் அந்த அம்மாவுக்கு ஒரு சிவப்பு நூல் கயிறை உண்டு பண்ணி வைத்துக்கொண்டு எங்கள் தேவன் எங்களை ரட்சிக்க வல்லமை உடையவர் என்பதை அவர் அறிந்திருந்தார்கள். இவங்க என்ன செய்தாங்கன்னா, இந்த கீழ்ப்படியாத ஜனங்களோடு கூட சேதம் அடையாம, இயேசுவே ராஜா, நான் ஒரு நிர்வாணி, அதாவது நான் ஒரு பாவி. ஆமேன் சொல்லாமா? எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஏதேன் தோட்டத்தில் நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன். ஓடி போய் ஒளிஞ்சிக்கணும். அந்த ஒளிந்து கொண்ட அனுபவம் தான் இந்த எரிகோ பட்டணத்தார், கீழ்ப்படியாதவர்கள். ஆனால் ராகாபு ஒளிந்து கொள்ளாமல் அப்பா என்னை ரட்சியும் என்று சொல்லி மேல் வீட்டுக்கு வந்து விட்டால். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15 வாசிக்க பார்க்கலாம். இந்த ராகாபுக்குள்ள என்ன அபிஷேகம் இப்ப வந்தது? பிலிப்பியர் 2:15. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருந்து. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கிறது? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களோடு கூட சேதமாகாமல் கீழ்ப்படியாது இருக்கிற இந்த ஜனங்கள், நாங்கள் எல்லாம் நீதி உள்ளவங்க தான். இப்போ நம்ம எல்லாம் புனித வெள்ளியை நம்ம அனுசரிக்க போகிறோம். கிறிஸ்து இயேசு மரித்த அந்த நாளை நினைவு கூற போகிறோம். அப்பா, நாங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறோம், நாங்கள் பாவிகளாய் இருக்கிறோம், நாங்கள் வேசிகளாய் இருந்தோம், ஒரு காலத்தில் இருந்தோம், எங்களை காப்பாற்ற உம்மால் மாத்திரமே ஆகும் என்று சொன்னபோது தேவன் தம்முடைய குமார ரத்தத்தினாலே நம்மை கழுவி தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய். ஆமென். இப்போது ராகாப் தேவனுடைய மாசற்ற பிள்ளை, அவள் மேலே வந்து விட்டாள். ஆக ராகாப் என்னும் வேசியாகிய ராகாப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த எரிகோ பட்டணத்தில் இருக்கிற ரொம்ப நல்லவங்க, இவ மட்டும் இந்த வேசியாகிய ராகாப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த முழு பட்டணமுமே வேசித்தனம் செய்திருக்கிறது. காரணம், அங்கே பிறைச்சந்திர வடிவேத தெய்வமாகிய அந்த பட்டணத்தில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான
ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது, விக்கிரக ஆராதனை. அந்த ஒரு அது ஒரு வெளியே சொல்லவே முடியாது, அப்படிப்பட்ட கொடுமையான ஆராதனை அந்த எரிகோவில் நடந்தது. ஆனால் இவள் மாத்திரம் தேவனுடைய ஜனங்களாக, தேவனுடைய மாசற்ற பிள்ளையாக, கோணலும் மாறுபாடுமான சந்ததியான இந்த எரிகோ பட்டணத்தை விட்டு அலங்கத்தின் மேலே மேல் வீட்டு அறையினுடைய அபிஷேகத்துக்குள்ளே வந்து விட்டார்கள். இந்த மேல் வீட்டு அறையில தான் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பமானது. அது இன்னைக்கு வரைக்கும் நமக்குள்ள இருக்கிறது. ஆக மேல் வீட்டு அறையினுடைய அனுபவம் என்பது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும், எப்போது அவருடைய வருகை இருக்கும், எப்போது அவர் வருவார், எப்போது நான் தேவனை சந்திப்பேன், தேவனை முகமுகமாய் நான் தரிசிப்பேன் என்கின்ற அந்த அனுபவம் தான் மேல் வீட்டு அறையினுடைய அனுபவம். நாம் எல்லாரும் ஒரு காலத்தில் தேவனை அறியாமல் இருந்தோம். அத்தனை பேருமே எரிகோவின் பாவிகளாய் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு நாம் எரிகோவின் அந்த மதில் மேலே வந்துவிட்ட நம்ம தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். கரங்களை ஒத்தி ஆமென் சொல்லுவோமே. இப்போது நாம் எல்லாரும் மீட்கப்பட்டவர்கள். நாங்கள் ஒரு பாவியை நம்ம வாரம் கிறிஸ்துவின் இரத்தத்தையும் அவருடைய பாடுகளையும் நினைவு கூர்ந்து நாங்கள் மீட்கப்பட்டோம் என்பதை நாம் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இந்த அம்மாவுக்கு நல்ல ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த ராகாபுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா, நாங்கள் பாவம் செய்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஒரு பாவிகளா இருக்கிறோம் ஆண்டவரே, எங்க பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நித்திய ஜீவன் என்பதை அறிந்திருந்தார்கள். அதனால் தான் இந்த ராகாபை கர்த்தர் மீட்டெடுத்து யூதாவின் பிரபுவாகிய சல்மோனுக்கு மனைவியாக தேவன் கொடுத்தார். சல்மோன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? வஸ்திரம், கார்மெண்ட் என்ற அர்த்தம். நல்ல வஸ்திரம். அப்படியானால் நாங்கள் நிர்வாணிகள், நாங்கள் பாவிகளா இருக்கிறோம். பொய் சொல்லிக் கொண்டு நாங்கள் வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய வஸ்திரத்தை தாரும் என்று சொல்லி நாங்கள் குஷ்டரோகிகளாக இருக்கிறோம், எங்களுக்கு உம்முடைய வஸ்திரத்தை தாரும் சொல்லும்போது கிறிஸ்து இயேசு தம்முடைய நீதியாகிய சிலுவை மரணத்தின் நீதியாகிய வஸ்திரத்தை இந்த ராகாபுக்கு தேவன் கொடுத்தார். அதனால் தான் சல்மோனுக்கு அவளை மனைவியாக தேவன் கொடுத்தார். ராகாபுடைய இருதயத்துக்குள்ள இருந்ததெல்லாம் நான் ஒரு நிர்வாணி ஆண்டவரே, நான் ஒரு பாவி ஆண்டவரே. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான பாவங்களுக்கு என்னை நீங்களாக்கி ரட்சியும் என்று சொல்லி கேட்பதுதான் யூதாவின் அபிஷேகம். ஆமென் சொல்லாமா? இந்த யூதாவின் அபிஷேகம் என்னவென்றால், நாங்கள் குற்றவாளிகளாக இருக்கிறோம். அப்போ கர்த்தராகிய தேவன் என்ன சொல்றார் என்றால், இந்த சல்மோனுக்கு நல்ல கவனி, இப்போது நம்ம எல்லாரும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இந்த ராகாபும் தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட்டார். தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக அவர்கள் வந்து விட்டார்கள். அப்போ சல்மோன் ராகாபை திருமணம் செய்து கொண்டு அந்த சல்மோனுக்கும் ராகாபுக்கும் போவாஸ் பிறந்தார். அப்படியானால் இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்து ராஜ கோத்திரத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கல்வாரி சிலுவையில் பலியாகி அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் கர்த்தருக்குள்ள தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக சிலுவையில் பாவமாக்கினார். அந்த சல்மோனை எடுத்து நம்மை அவருக்கு மனைவியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? அதே போல நல்ல அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எந்த வசனம் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். வாசி. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்போ மணவாளனாகிய சல்மோன் இந்த மணவாட்டி சபையாகிய ராகாபுக்கு என்ன கொடுத்தார்? வஸ்திரத்தை கொடுத்தார். காரணம், இந்த எரிகோவில் இருக்கிறவர்களாம் நிர்வாணிகள். ஆனால் நாங்கள் நிர்வாணிகள் அல்ல, நாங்கள் நீதிமான்கள் என்று சொல்லி நியாயப்பிரமாண சுயநீதினாலே வஸ்திரத்தை தரித்து கொண்டு பாவத்தில் ஈடுபட்டவர்கள். ஆனால் இந்த ராகாப் மாத்திரம், என் தேவனே நான் நிர்வாணி, அதனால தான் சல்மோனை கொடுத்தார். சல்மோன் அவர் நீதிமான், அவர் தேவனுடைய நீதியை நிறைவேற்றி நமக்கு சிலுவையும் மரணத்தினால் உண்டான நீதியை அவருடைய மணவாட்டி சபையாகிய நமக்கு கொடுத்தார். எப்படி இந்த வஸ்திரத்தை நமக்கு கொடுத்தார் அதை பார்த்து முடிக்கலாம். இதோ நான் திருடனை போல வருகிறேன். நீ ராகாபா இருக்கிறியா அல்லது எரிகோவாகவே இன்னமும் இருக்கிறியா? தேவன் கேட்கிற ஒரு கேள்வி.
நாம் எல்லாம் ஒரு காலத்தில் அப்படித்தான் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். ஆனால் இந்த ராகாப் என்ன செய்தால்? விசுவாசத்தினாலே நற்கிரியைகளை செய்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தினார். இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். யாக்கோபுடைய நிருபத்தில் இந்த ராகாப் கிரியைகளினாலே விசுவாசத்தை நிரூபித்தால் 2:25 வாசிக்க பார்க்கலாம். 2:25 அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியை அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள். எல்லா கரங்களும் சொல்லாமா? அவள் எப்படிப்பட்டவளாம்? நீதி உள்ளவள். கரங்களை சொல்லுங்களேன். ஏன் நீதி உள்ளவள்? அவள் ஒத்துக்கொண்டால் நான் ஒரு பாவி, நான் ஒரு நிர்வாணி, எனக்கு வஸ்திரம் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி, அப்போ வஸ்திரத்தை அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனை முகமுகமாய் தரிசிப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காரணம் என்ன? இந்த ராகாப் விசுவாசத்தினாலே நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டால். சபையை பிடித்து கொண்டால். சபையை பிடிச்சுக்கணும். நல்லா வேதம் வாசிக்கணும், நல்லா பைபிள் வாசித்து நல்லா ஜபம் பண்ணி தேவனுக்கு நல்லா ஒப்பு கொடுத்து, நாங்கள்லாம் செய்த பாவத்தை எல்லாம் நீங்கள் மன்னிச்சிட்டீங்க ஆண்டவரே, நான் ஒரு பாவியாக இருக்குன்னு ஒத்துக்கொள்ளும் போது எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து நம்மை நீதி உள்ளவர்களாக மாற்ற அவர் வல்லமையுடன் இருக்கிறார். எப்படி அவர் நம்மை நீதி உள்ளாக மாற்றினார்? நமக்கு வஸ்திரத்தை தரிப்பித்தார். எப்படி நமக்கு வஸ்திரத்தை தரிப்பித்தார்? நம்முடைய மணவாளனாகிய சல்மோன், நமது ஆண்டவராகிய யூதா கோத்திரத்து சிங்கமாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே இந்த மாம்ச சரீரத்தில் நம்ம செய்த பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து மரித்து அந்த நீதியை நமக்கு கொடுத்து விட்டார். அப்போ நம்ம நிர்வாணிகள் அல்ல, நாம் அவர் கொடுத்த வஸ்திரத்தை தரித்து கொண்டு மணவாட்டியாக அலங்காரமாக அவருக்கு நாம் காத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் அலங்கத்தின் மேலே இருந்து அவர் ராஜ்யத்துக்குள்ளாக இறங்கி இந்த ராகாப் என்கின்ற இவள் என்னென்னைக்குமே இஸ்ரவேலுடைய சமூகத்தில் ஒரு 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 மகிமையான ஒரு ராஜ கோத்திரத்தில் வந்த ஒரு இளவரசியாக தேவன் சேர்த்து கொண்டார். இதைத்தான் எடுத்து வாசிக்க 45வது சங்கீதத்தில் 45வது சங்கீதம், அதில் எப்படி இந்த வஸ்திரத்தை என்னென்னலாம் கொடுத்தார், நமக்கு என்னென்னலாம் கொடுத்திருக்கிறார் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 9 வாசிங்களேன். 9ஆம் வசனம் வாசிக்கணும். உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகளும் உண்டு. ராஜஸ்திரீ ஓபிரி தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பரிசத்தில் நின்றால். நல்லா கவனிங்க. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றிருக்கிற நமக்கு என்ன கொடுத்துருக்க பாருங்களேன். உமது நாயகிக்குள்ளே நம் அரசரின் குமாரத்திகள். ஆமேன். நம்ம ராஜகுமாரத்திகள். ஏனென்றால் சல்மோன் ஒரு ராஜ கோத்திரம், யூதா கோத்திரம். அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் ராஜஸ்திரிகள். அடுத்தது ராஜஸ்திரி ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரசத்திலே ராஜாவுக்கு வலது பக்கத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். காரணம், தேவன் நம்மை கிறிஸ்து அவருடைய நீதியினாலே நம்மை அலங்கரித்திருக்கிறார். காரணங்கள் சொல்லாமா? இந்த சரீரத்தில் பாவம் செய்தோம், நம்முடைய அழகையும் நம்முடைய அலங்காரத்தையுமே நம்ம விரும்பினோம். ஆனால் நமக்கு பதிலாக அவருடைய முகம், எல்லா மனுஷரை பார்க்கலவுடைய முக பார்வையும் எல்லா மனுபுத்திரை ரூபமும் அந்த கேடு அடைந்தது. அவருடைய அந்த கேடினாலே நமக்கு தேவ நீதியை சம்பாதித்து கொடுத்து கிறிஸ்துவுக்கு மணவாட்டிகளாய் ராஜகுமாரத்திகளாய் ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் நம்ம அவர் பக்கத்தில் இருக்கிறோம். நம்மை மீட்கிறதுக்காகத்தான் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? நாம் நீதி உள்ளவர்கள். இந்த உலகம் நம்மளை குறித்து என்ன பேசலாம் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை புரிந்து கொண்டு நாம் அவருடைய சமூகத்தில் வந்து விட்டோம். தொடர்ந்து வாசிக்கும் போது, குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்து உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. கவனிங்க, எரிகோவை மறந்துவிடு. எரிகோவை விட்டு மேல வந்துரு. ராகாபே, உன் தகப்பன் வீட்டை மறந்துடு. இந்த தகப்பன் வீடுன்னு சொல்றது இந்த பாவ மாம்சத்தினுடைய சந்ததி, இந்த மாம்சத்தோட ரத்தத்தோட சந்ததியை மறந்துட்டு எங்க அப்பா என் தேவன். நான் சொல்றது ரொம்ப முக்கியம், இதை புரிஞ்சுக்கணுங்க. நான் முடிக்கிறேன். உன் தகப்பன் வீட்டை மறந்துடு அப்படின்னா முந்தின ஆதாமாகிய மாம்சத்திய ரத்தத்தைய மறந்துட்டு ஆவியாயிருக்கிற தேவனை ஆவியோடு உண்மையோடும் தொழுதுகொள். ஒவ்வொரு நாளும் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியில நிறைந்து அந்நிய பாஷா பேசி தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நல்லா நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர். ஆகையால் அவரை பணிந்து கொள்.
தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள். ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்கி வருவார்கள். ஏன்னா நீ ராஜகுமாரத்தி. ஜனங்கள்லாம் உங்ககிட்ட ரெக்கமெண்டேஷனுக்காக வருவாங்க. இயேசு ராஜாவுடைய 1000 வருட அரசாட்சி காலத்தில் அவருக்கு மனவாட்டிகளாய், காரணம் அவருடைய நீதியை நான் ஏற்றுக்கொண்டேன், சிலுவையும் மரணத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், பஸ்கா ஆட்டுக்குட்டி எனக்கானது, என் பாவங்களுக்கானது, நான் நிர்வாணி என்று ஏற்றுக்கொண்டேன், அவர் தம்முடைய நீதி எனக்கு கொடுத்தார். இப்போது எல்லாரும் என்கிட்ட வந்து ரெக்கமெண்டேஷனுக்காக நிற்பாங்க. ஆண்டவர் ஏசப்பா கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன். எவ்வளோ பெரிய மகிமையாக இருக்கும். ஆமேனா? 1000 வருட அரசாட்சி காலத்தில் இன்னும் 7 வருஷம் தான் இல்லையா, ஏசப்பா பூமிக்கு வரப்போகிறார். அப்போ எல்லாரும் உங்ககிட்ட வருவாங்க. ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாக இருக்கிறது. அவள் உடை என்ன உடை? பொற்சரிகை. நல்ல கவனி. சல்மோன் என்று சொன்னால் கார்மெண்ட், அதாவது வந்து வஸ்திரம். என்ன வஸ்திரத்தை கொடுத்தார்? பொற்சரிகை. ராஜகுமாரத்தி உள்ளுக்குள்ளே அவளுடைய உடை பொற்சரிகையா இருக்கிறது. சித்திர தையலாடை. 14 வசந்த வாசி. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும். அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அப்படியானால் இவள் ஒரு உத்தமி. ஆமேனா? இவள் பின்னாடி கன்னிகைலாம் வருவார்கள் என்று சொன்னால் இந்த ராகாப் ஒரு உத்தமி. காரணம், தன்னுடைய மணவாளுடைய நீதியை அவள் பெற்றுக்கொண்டாள். நான் ஒரு நிர்வாணி என்பதை ஒத்துக்கொண்டபடியினாலே, நான் ஒரு பாவியா இருக்கிற ஆண்டவரே, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கணும், ஆனால் தேவனுடைய பிள்ளையா இல்லை, நான் ஒரு பெண்ணாக ஒரு ஆணாக இருக்கிறேன், நான் ஒரு பாவியா இருக்கிறேன், நான் ஒரு நிர்வாணியா இருக்கிறேன். தேவன் ஆவியா இருக்கிறார். அப்ப நானும் ஆவியில பலனடைனா, தேவனுடைய பிள்ளையாக மாறணும்னா எனக்கு நீதியின் வஸ்திரம் வேணும். என் நிர்வாணத்தை மூடக்கூடிய, அதாவது என் பாவத்தினால் உண்டான இந்த சாபங்கள் எல்லாம் தீர்க்கிறதுக்காக எனக்கு ஒரு மணவாளன் வேண்டும் என்று சொல்லி தேவனை நோக்கி அபயமிட்டதினாலே தேவன் தம்முடைய குமாரனுடைய நீதியை நமக்கு கொடுத்து நம்மளுடைய மனவாட்டியாய் சேர்த்து கொண்டார். ஆமென் சொல்லாமா? பழைய கடந்த கால பாவங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மன்னிக்கப்படுகிறது. நாம் இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டிகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அதனால இந்த மேல் வீட்டு அறையினுடைய அனுபவம் என்பது தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ராஜ்யம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அரசாட்சி, பெந்தகோஸ்தே பரிசுத்த ஆவியினுடைய அனுபவம், இது எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்குள்ள ஒரு மனமகிழ்ச்சியை கொடுக்கும். நீ ஆணா இருக்க போறியா, பெண்ணா இருக்க போறியா, இதுதான் நிர்வாணம். ஆனால் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் என் சகோதரனுக்காக நான் பலியாவேன், என் சகோதரர்களுக்கு நான் பராமரிப்பேன். ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் இன்னமும் எரிகோவிலே தான் இருக்கிறீங்களா, இன்னமும் உன் தகப்பன் வீட்டிலே தான் இருக்கிறீங்களா, அல்லது நீங்கள் மேலே வந்துட்டீங்களா, நீங்கள் சேதமாகாமல் மீட்கப்பட்டிருக்கீங்களா என்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, உங்களுக்கு எரிச்சலே வராது. மாம்சம் ரத்தம் எரிச்சல், கோபம், அந்த இச்சைகள் எல்லாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அதெல்லாம் கடந்து வந்துட்டாங்க. தேவ பிள்ளை, தேவன் ஆவியா இருக்கிறார். நாம் மாம்சமும் ரத்தமும் சிலுவையில் சாகடித்து விட்டோம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த தேவ பிள்ளை என்பது தான் மேல் வீட்டு அறையினுடைய அனுபவம். உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். நம்ம எல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் பாருங்க. நம்ம எல்லாம் இளவரசிகளாய் சித்திர தையலாடையினால் நம்ம தேவன், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. திருடனை போல வருவேன், நீ நிர்வாணியா நிற்காத. நிர்வாணினா என்னது? உலகத்தின் இச்சையில் மாட்டிக்கின்னு டிவி, சினிமா, செல்போன், மோகம், அசிங்கமான சிந்தனை, இதுதான் நிர்வாணம். ஆனால் வஸ்திரம் தரித்து கொண்டிருப்பது நான் தேவ பிள்ளை. தேவனே மகிமை உமக்கு, எமக்கு ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகள். என் சகோதரர்களுக்கு, நீர் கொடுத்த என் மனைவிக்கு, நீர் கொடுத்த என் கணவனுக்கு, நீர் கொடுத்த என் பிள்ளைகளுக்கு, நீர் கொடுத்த என்னுடைய உறவுகளுக்கு, சொந்த பந்தங்களுக்கு என்ன நான் பலியாக்குறேன்னு சொல்லி அங்கே அன்பு இருக்கு, சண்டையே இருக்காது. நிறைய பேர் ஏன் தான் இவனை கட்டிக்கணுமே தெரியல, ஏன் தான் இவளை கட்டிக்கணுமே தெரியலன்னு உட்காந்துங்கிற. இதெல்லாம் வேசித்தன ஆவி, இதெல்லாம் எரிகோவின் ஆவி.
இந்த சொந்தம் இன்னைக்கு வரைக்கும் என் தேவன் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லாமா? இன்னைக்கு வரைக்கும் என் கர்த்தரை நடத்தி கொண்டு வருகிறார். நான் மேல் வீட்டு அறையின் அனுபவத்துக்குள்ள வந்து விட்டேன். நான் பிதாவின் மகிமைக்குள்ள வந்து விட்டேன். அந்த பழைய எரிகோ விட்டு மேலே வந்து விட்டேன். அதனால தான் எரிகோவை முற்றிலுமாக கர்த்தர் சங்காரம் பண்ணினார், சுட்டெரித்து போட சொன்னார். ஆனால் இன்றைக்கு நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக மேலே வந்து விட்டோம். கிறிஸ்துடைய மனவாட்டியாக அவருக்கு வலது பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய கரம் பிடிக்கிறதுக்கு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அதுதான் சொல்றாரு, திருடனை போல வருகிறேன். உன் மானம் காணப்படத்தக்கதாய் நீ நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு உன் வஸ்திரங்களை நீ பாதுகாத்து கொள் என்று சொல்றார். அந்த வஸ்திரம்தான் கிறிஸ்துவனுடைய சிலுவையினுடைய நீதி. ஏன் இன்னைக்கு சிலுவையெல்லாம் நம்ம தியானிக்கணும்? அவர் ஏன் இப்படிப்பட்ட பாடுகளை பட்டார்? என்னுடைய எந்த பாவத்துக்காக அவர் இப்படி நசுக்கப்பட்டார்? என்னுடைய எந்த பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார் என்பதை குறித்த அந்த ஆராய்ச்சி நமக்குள்ள சிந்தனையில் போகுமே. அதுதான் இன்னைக்கு யாருமே பண்றது இல்லையே. நாங்களாம் ரொம்ப நீதிமான்கள் தான், பைபிளை வாசிக்கிறது இல்லையே. அப்போனா எரிகோல் இருக்கிற நீ இன்னமும் எரிகோல் தான் இருக்கிற. ஆனால் அன்பாய் சொல்லுகிறேன், யாரெல்லாம் நல்ல வேதத்தை வாசித்து தேவனோடு உறவாடி சிந்தனையில் தேவனை பற்றின சிந்தனையே இருக்கும், கர்த்தருடைய அன்பு நம்முடைய சிந்தனைக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும், இரவும் பகலும் அவருடைய வேத வசன தியானத்திலேயே இருக்கும். அவங்களால அதிகாலை ஜபத்தில் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அவர்களெல்லாம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிறது. நான் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொண்டவர்கள். அப்போனா தேவன் வந்து அநீதி உள்ளவரா? அப்போனா தம்முடைய குமாரனை சிலுவையில் மேலே அன்பு வச்சு தம்முடைய குமாரனை சிலுவையில் உனக்காக பலியாக ஒப்பு கொடுத்தாரு. அப்போ உன் பாவம் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆமேனா? உன் பாவம் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் நம்மேல அன்பு வைத்து அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் நசுக்கினார். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒத்துக்கணும், என் தேவனே உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது, என் பாவங்கள் எல்லாம் உடைய குமாரன் மேல் சுமத்தினீரே, இயேசுராஜா உடைய நீதி எனக்கு கொடுத்தீரேன்னு சொல்லி அவர் ரத்தத்தினாலே நல்லா கழுவப்படுவோமே. ஆனால் நாம் மீட்கப்பட்டவர்களாக கிறிஸ்துடைய மனவாட்டியாக அவருடைய சமூகத்தில் நம்ம என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? இந்த ராகாப் என்னும் வேசி கீழ்ப்படியாதவர்களோட சேதம் அடையவில்லை. ஆமேனா? இந்த உலகம் சேதமடைய போகிறது, ஆனால் நாம் சேதமடைய போவதில்லை, நாம் மகிமை அடைய போகிறோம். ஆமேனா? எல்லாருமே முழங்கால் படியிட்டு இயேசு ராஜாவை தன் சொந்த ரட்சகர் ஏற்றுக்கொண்டேன் அப்பா, அவரே என்னுடைய